இது சொல்லி வர முடியாது, தானாக வரணும். இங்கிதம், பச்சாதாபம், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒரு இதுனா நம்மளுக்கு தானாக உள்ளேந்து புரியணும் அப்படின்றத அந்தாஜி அடிக்கடி சொல்கிறார். பல இடங்களில் அவர் சொல்லக்கூடியது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அபியாசிகள் மட்டுமல்ல, உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள கூட தொடர்பு வச்சுக்கோங்க, அவங்களோட போயிட்டு பழகுங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை இது மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கம்ன்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். 2016 ஒரு முறை ஒரு மீட்டிங் நடக்கும்போது நிறைய பேர் அவர் கேட்டுட்டு இருந்தார். அப்போ தான் மெதுவாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற பேர் வெளியில் மெதுவாக பரவ ஆரம்பிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ எல்லாரையும் கேட்டார், ஏன் இன்னும் நம்மளுடைய மார்க்கத்தை எல்லாரும் எடுத்துக்கல இன்னும் வேகமாக? இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லிட்டு வந்தாங்க. என்னுடைய டேர்ன் வரும்போது நான் சொன்னது, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, வெளியில் போயிட்டு நம்ம தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்னு நினச்சி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே இதை நீ பேசுகிற, நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கன்னு நம்மளை ப்ராடக்டாக பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்கில் ஒரு தில்சேலையோ இல்லை ஒரு செலிப்ரேஷன்லையோ மாஸ்டர் பேசும்போது சொன்னார், உலகம் நம்மளை தான் ஒரு தராசில் எடை போட்டு பார்க்குது, நீ மாறி இருக்கியா? ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நம்மளாக மாறிடுறோம்.